Dear aspirants, welcome to the channel. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இன்றைக்கி ஷார்ட் நியூஸஸ் தான், கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். அண்டை நாடுகள் நேரடியாக நிலக்கரி வாங்க அனுமதி. அண்டை நாடுகளின் நிறுவனங்கள் இனி இந்திய இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக ஆன்லைன் நிலக்கரி ஏலங்களில் பங்கேற்கலாம் என்ற அரசுக்கு சொந்தமான கோல் இந்தியா நிறுவனம் CIL தெரிவித்துள்ளது. இது குறித்து CIL வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய விரும்பும் வங்கதேசம், பூடான், நேபாளம் போன்ற அண்டை நாடுகளின் நிறுவனங்கள் இனி நேரடியாக CIL நடத்தும் ஒன்றை சாளர முறை SWUMA ஏலங்களில் பங்கேற்கலாம். இந்த நடைமுறை 2026 ஜனவரி 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. உபரி நிலக்கரி வளங்களை சிறப்பாக பயன்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை உதவும். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட விதிகளின்படி கட்டண நடைமுறை வெளிப்படையாக இருக்கும் என கூறியது. ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் கிடைப்பதை மேம்படுத்தும் வகையில் 7,295 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி தொகுப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் 5,181 கோடி வட்டி மானிய திட்டம் மற்றும் 2,114 கோடி பிணை ஆதரவு திட்டமும் அடங்கும். இந்த இரண்டு திட்டங்களுக்கும் 6 ஆண்டுகளில் 2025 முதல் 2031 வரை செயல்படுத்தப்படும். மத்திய அரசின் இந்த ஏற்றுமதி தொகுப்பு நடவடிக்கைகள் ஏற்றுமதியாளர்களின் வர்த்தக நிதி சிக்கல்களை தீர்க்கும் என்று வர்த்தக அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் தெரிவித்துள்ளார். ரூபாய் 41,863 கோடி முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள 22 மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நேற்று வெளியிட்ட செய்தி. டிக்சன், சாம்சங் டிஸ்பிளே, ஃபாக்ஸ்கான், ஹிண்டால்கோ உள்ளிட்ட நிறுவனங்களின் 22 மின்னணு உதிரிபாக உற்பத்தி திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 41,863 கோடி முதலீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களின் மூலம் 33,791 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த 22 திட்டங்களின் மூலமாக 2,58,152 கோடிக்கு மின்னணு உதிரிபாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒப்புதல் கடிதங்களை வழங்கினார். மின்னணு உதிரிபாக உற்பத்திக்கான இந்த ஒப்புதலில் மொபைல் உற்பத்தி, தொலைத்தொடர்பு, நுகர்வோர் மின்னணுவியல், பாதுகாப்பு மின்னணுவியல் உட்பட பல்வேறு துறைகளில் பயன்படும் 11 இலக்கு துறை பொருட்களின் உற்பத்தி அடங்கும். If you like the video, subscribe the channel. Like, share, comment and press the bell icon.